அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 1-2 சவுல் என்பவன் தான் அது ஆரம்பிக்கும். சவுல் என்பவன். அப்போஸ்தலருக்கு அடுத்த புஸ்தகம் ரோமர். அது எப்படி மேலே தொடங்கும்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபம். அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்தில் சவுல் என்பவன். அப்ப சவுல் என்பவனை அப்போஸ்தலனாகிய பவுலாக தேவன் சிறப்பான மனிதனாக மாற்றினார். எப்படி மாற்றினார்? தேவன் வழியிலே சந்தித்தார். எல்லாரும் சொல்லுங்க, தேவன் வழியிலே சந்தித்தார். தேவன் வழியிலே பேசினார். தேவன் கண்களை திறந்து விட்டார். கண்களை திறந்து விட்டார். தேவன் யார்? இயேசு யார்? இயேசு எப்படிப்பட்டவர்? இதெல்லாம் புரிய வச்சார். நான் சொல்றேன், ஒரு வகையில் சொல்லப்போனால் சவுல் கர்த்தருடைய சீசர்களை பயமுறுத்தினவன், சபைகளை பாழாக்கினவன், பெண்களை கொடுமைப்படுத்தினவன், புருஷர்களை நாசமாக்கினவன், எல்லாம் என்னென்ன செய்யக்கூடாதோ அத்தனை அட்டூழியங்களையும் செய்த ஒரு ஊழியக்காரன் சவுல். என்ன ஊழியக்காரர் அவர்? அட்டூழியக்காரர். என்ன ஊழியக்காரர்? அட்டூழியக்காரர். அப்படிப்பட்ட அட்டூழியக்காரரை தேவன் அப்போஸ்தலனாக மாற்றினார். வழியில சந்திச்சார், அவரோட பேசினார். பாருங்க, நீ துன்பப்படுத்துகிற இயேசு